அந்த சம்பிரதாயம் முடியும். எனவே வந்திருக்கிற மாநகரமன்ற உறுப்பினர்கள் நேற்று இரவு முதல் கலை அவர்களோடு பேசியிருக்கிறார்கள், முசாமி அவர்களோடு பேசியிருக்கிறார்கள், மாவட்ட செயலாளரோடு பேசியிருக்கிறார்கள். எனவே நீங்கள் நினைப்பதை செய்து தருகிற பணியை நிச்சயமாக உங்களோடு இருப்போம். தோழமை கட்சி தலைவருக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தோழமை கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, பொது உடைமை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநகரமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு முதலில் தலைவர் கலைஞர் இருக்கும் போது தளபதி அவர்கள் மேயராக இருக்கின்ற போது 15 மாநகராட்சியாக இருந்தது. இப்போது 21 மாநகராட்சிகளாக நம்முடைய தளபதி அவருடைய காலத்தில் இருக்கிறது. இப்போது மேலும் 4 நகராட்சிகள் அதில் 12ஆம் தேதி முடிவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மாநகராட்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மாநகரமன்ற உறுப்பினர்கள் தான் முக்கியமான மாநகர வளர்ச்சியில் முக்கியமான பங்கு வைத்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களை காட்டிலும் மாநகரமன்ற உறுப்பினர்கள் தான் நேரடியாக மக்களோடு தினந்தோறும் தொடர்பில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய பணி சிறக்குமானால் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பெயர் கிடைக்கும், தளபதி அவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல பெயர் கிடைக்கும் என்று தெரிவித்து, சில பேருக்கு சில சங்கடங்கள் இருக்கிறது. நான் அதை இப்போது முத்துசாமி அவர்கள் சொன்னார்கள். அந்த சங்கடங்களை நிச்சயமாக நானும் உடனிருந்து தீர்வு தருவேன் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக தலைமை கழகம் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிற வேட்பாளரை அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சரி, கோயம்புத்தூர் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை இங்கே வர வேண்டும் என்று நாம் அழைத்தோம். அதே போல நம்முடைய தலைமை கழகம் அரசாங்கம் என்ன செய்தாலும் கூட தலைமை கழகத்திலிருந்து நமக்கு பல வேலைகள் நடக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு கலைதான் சரியான ஒரு ஆள் என்று கருதி ரொம்ப யோசிக்கிறார் வர்றதுக்கு. அப்புறம் சொன்ன பின்னாடி தலைவர் பிடிச்சி அனுப்பிச்சு விட்டார். நமக்கு எல்லா சூழ்நிலையும் சரியாக, ஆனால் நமக்குள்ளாக சில யோசனைகளை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியது, அது அமைச்சராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டும் என்பது மிக கட்டாயமான ஒன்று. அதுதான் ஆட்சிக்கும் கட்சிக்கும் எந்த நிர்வாகத்திற்கும் ஒரு நல்ல பெயரை கொடுப்பது. ஒரு அமைச்சராக இருக்கிற இடத்திலே ஒருத்தர் வந்து வேகமா பேசிடலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு அமைச்சர் வேகமாக பேசக்கூடாது. நாம் நிதானமாக அவர்கள் சொல்லுவதை கேட்டு அதற்கு சரியான பதிலை சொல்லுகிற அந்த பொறுப்பு கடமை நமக்கு இருக்கிறது. எனவே அதே போல்தான் இன்றைக்கு பதவி ஏற்கிற மேயராக இருந்தாலும் ஏற்கனவே இருக்கிற நிர்வாகிகளாக இருந்தாலும் அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை முதலிலே தீர்க்க வேண்டும் என்று நாம் கருத வேண்டும். அதுதான் மிக முக்கியமான காரணம். இப்போ ஓட்டு வாங்கினவங்க போய் இந்த ரோட போட்டு கொடுக்குறோம், இந்த தண்ணி கொடுக்குறோம், இதெல்லாம் நம்ம பேசிட்டு வந்திருக்காங்க. நாங்களும் அப்படி சொல்லிட்டு வந்தோம். எனவே அவர்கள் அந்த வேலை முடிவதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அந்த அதிகாரிகளை நாம் முழுமையாக அதற்கு பயன்படுத்த வேண்டும். அவங்க வேற ஒன்றும் சொல்லலை. கவுன்சிலர்ஸ் எதிர்பார்ப்பு எங்களுடைய வார்டில் வேலை நடக்கும், அதுதான் இப்பொழுது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே எந்த இடத்துல யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வேலை நடக்க வேண்டும். இப்பொழுது தலைவர் 9ஆம் தேதி வந்துவிட்டு போன பின்னாலே நாம் அத்தனை பேரும் மீண்டும் கூடி ஒவ்வொரு வார்டிலையும் என்னென்ன வேலைகள் பாக்கி இருக்கிறது, எவ்வளவு காலத்திற்குள்ள அதை முடிக்க முடியும் என்பதை நாம் அலசி ஆராய்ந்து அதற்கு பணம் தேவைப்பட்டால் அண்ணனிடத்திலே நாம் பேசிவிட்டு நாம் அதை சிறப்பாக நாம் செய்யலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் அவர்கள் பொழுது வேண்டுகோள் வைத்ததை போல எல்லோரும் அங்கே செல்கிறோம். இன்றைக்கே எல்லா பணிகளையும் முடித்துவிட்டு நாளையிலிருந்து தலைவர் வருகிற பணியை தொடங்குவதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். தோழமை கட்சி தலைவர்களுக்கும் தோழமை கட்சியை சார்ந்த கவுன்சிலர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து
நீங்க பொதுவா தெரிஞ்சுங்க, மாநகராட்சியில நீங்க இருக்கிற மாதிரி எப்படி நீங்க எல்லாம் உறுப்பினர்களா வந்தீங்களா அது மாதிரி நான் சேர்மனா இருந்துதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த காலத்துல உள்ளாட்சியில எவ்வளவு பணம் ஒதுக்குனாங்க, கடந்த காலத்துல நம்முடைய ஆட்சியில எவ்வளவு பணம் ஒதுக்குனாங்க, இப்போது நம்முடைய தளபதி அவர்கள் நமக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து என்கிட்ட வரும்போது கேட்கிறாரு, நீ கோவைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி கொடுத்துருக்க ரோடுக்கு அப்படின்னு. இல்லைன்னா 100 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம்னா 100 கோடி பத்தாது, 300 கோடி ஒதுக்குன்னு சொன்னது முதலமைச்சர். நான் சொன்னது இதெல்லாம் உண்மை பேசினது. பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, வேலை நடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே நேரத்தில் 10 ஆண்டு காலம் விடுபட்ட பணியை 2 ஆண்டு காலத்தில் முடிப்பது இயலாத காரியம். எனவே நீங்கள் ஒவ்வொருக்கும் வாதம் இருக்க நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு கொடுங்க சரியா நாங்க செஞ்சு கொடுக்குறோம், உறுதியா செஞ்சிருக்கோம். அதுல ஒன்றும் மாற்றம். மணி ஆயிடுச்சு, அது 10 மணி ஆயிடுச்சு. 9:50 நேரம் மாநகராட்சிக்கு 10 மணிக்குள்ள போகணும். அந்த மாவட்ட கழக செயலாளரும் நாங்கள் கொண்டு அவர்கள் அமர வைத்து விட்டு துணைவேந்தர் அழைச்சிட்டு போய் இருங்க, வந்துடுறேன். அம்மா நீங்க எழுதி எதை கொடுக்குறீங்களோ நாங்க செஞ்சு கொடுத்துறோம் உறுதியா. இல்ல தயவு செய்து கொஞ்சம் கேளுங்கம்மா. இல்ல கொஞ்சம் கேளுங்க. நீங்க உட்கார். கூட்டுவோம் வீணாலோக போங்க, நாம பேசுறேன். நல்லா பேசுறேன் சார். இதான் நம்ம கட்சிக்காக உழைச்சு ஒதுக்கப்பட்டிருக்கோம். பல கோடி இழந்து கொண்டிருக்கோம். சும்மா வந்திருக்கோம். எல்லாமே நாக பாடுபட்டிருக்கோம். அதனால நம்மளால பொறுக்க முடியாது. இதுக்கு மேல இல்ல நம்ம போய் கேட்கறீங்களா? நம்ம போய் கேட்கலாம். நம்மள வந்து அவங்க கேட்கறாங்க. நம்ம கிட்ட இருந்து அவங்க வாங்குறாங்க. போறோம் இதுவே சோதிக்க தெரியும். தனியா எந்த அமைச்சர் இருந்தே என்னங்கக்கா, நான் 50 வருஷம் கஷ்டப்பட்டேன். எங்களுக்கு அங்கீகாரம் எல்லாமே கிடைச்சிச்சா பேசாதீங்க. கேபிள் கல்வி ராஜேஷ் கேபிள் வச்சுட்டு கொடுங்க. மைக் அடினா அடினா அப்படியே அங்கே அவங்கதான் பேசுறேன். ஏனுக்கா வண்டியா இருக்கா? வண்டி ஏத்துடணும். வண்டி ஏதோ வண்டியில இருக்கு. ஏதோ வண்டியில இருக்கா? டைம் ஆகி போச்சு. கொஞ்சம் வைடா போயிடுவாங்க. வண்டி